ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷு இன்ஃபோ. மில்க் பேடா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மில்க் பேடா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. பாருங்கள், மில்க் பவுட்ரு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு பாலுங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படுதுங்க. இவ்வளோ தான் நம்ம மில்க் பேடா செய்கிறதுக்கு தேவையானதுங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மில்க் பேடா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான வெசல் எடுத்துக்கலாங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முதல்ல எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அடுப்பில் வச்சு கிளறுனா நம்மளோட மில்க் பேடாவோட டெக்ஸ்சர் சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ சொன்னோம் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்திக்கலாங்க. அது கூடயே நாம் எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப்பு பால். இப்போ இந்த பால் நான் எதில் எடுத்துருக்கனோ அதில் தான் மில்க் பவுட்ரு, சுகரு, பால்லாம் எடுத்துருக்கேங்க. இதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த கீ, பால், சர்க்கரை ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் பால் பவுட்ரு இன்னும் நம்ம அடுப்புலையே வைக்கல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க நம்மளோட ரெசிபி. நம்ம 1 கப் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஏன் இப்படி நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முதலே மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அடுப்பில் வச்சு இது கிளற ஆரம்பித்தோம்னா டக்குன்னு கட்டி வந்துடுங்க, அதாவது லங்ஸ் வந்துடும். அந்த லங்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட மில்க் பேடா செம்மையாக சூப்பராக வர்றதுக்கு தான், கரெக்டான டெக்ஸ்சரில் வர்றதுக்கு தான் நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிளறிக்கலாங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கட்டியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி இருந்தாலும் பாருங்கள், இப்போ நாம் இப்படி மிக்ஸ் பண்ணுறதுல சரியாயிடும். இனி அடுப்பில் வச்சு கிளறிக்கலாங்க. பாருங்கள், நம்ம பால், சர்க்கரை, மில்க் பவுட்ரு, கீ எல்லாத்தையும் பேனில் ஒரு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கலாங்க. நாம் சேர்த்த சர்க்கரை பவுட்ரு பண்ணாமல் சேர்த்தோம் இல்லைங்களா, இப்போ சர்க்கரை நல்லா தண்ணி விடும். இப்போ கெட்டியாக இருக்கிறது தண்ணி ஆகிற மாதிரி இருக்குங்க. கரெக்டான டெக்ஸ்சரில் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணதுனால பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லாமல் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். நல்லா திக்காகுங்க. ஃபஸ்ட்டு அந்த சர்க்கரை தண்ணி விடுற மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே திக்காகிடுங்க. அதுதாங்க கரெக்டான பக்குவம். பேனில் ஒட்டாமல் வரும். அந்த டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணால் போதுங்க. பார்த்திங்களா, அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி இப்போ மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. நம்மளுக்கே தெரியும், ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்குது பார்த்திங்களா. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கிளறுனா நம்மளோட மில்க் பேடா செம்மையாக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், தண்ணியாக இருந்தது கெட்டியாகிட்டே வருது பார்த்திங்களா. இந்த பக்குவத்தில் நாம் இறக்கி வைக்கணுங்க. ஏன்னா சர்க்கரை, வெல்லம் எது சேர்த்தாலும், எந்த ரெசிப்பியில் சேர்த்தாலுமே நாம் ஒரு டெக்ஸ்சரில் இறக்குனா அதை விட இன்னும் திக்காகுங்க. அதனால் நாம் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா கிளறிட்டு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா கிளறிக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சிம்லேயே வச்சு செய்யலாங்க எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும், ஏன்னா தீஞ்சு போகாமல் இருக்கணும் பார்த்திங்களா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேடா மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த ரெடியான மில்க் பேடா மிக்சரை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஆனால் இதே பேன்லேயே இருந்தால் சரியாக வராதுங்க. அதனால் இப்போ ரெடியான இந்த மிக்சரை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாங்க. பாருங்கள், ரெடியான மில்க் பேடா மிக்சரை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. சூடாக இருக்குங்க, நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் பேடா மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள்,
மில்க் பேடாவுக்கு நம்ம ரெடி பண்ண மிக்சர் சூப்பராக ஆறிடுச்சுங்க. இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் எடுத்துக்கலாங்க. ஆனால் கை கொட்டும், அதனால் நம்ம நெய் கொஞ்சம் எடுத்து 2 கையிலையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அப்புறம் நம்ம ரவுண்ட் பண்ணால் அது கரெக்டாக நிற்குங்க. பாருங்கள், நமக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சுக்கலாம். கடையில் வாங்குகிற பேடா இப்படி தான் இருக்கும். நான் அதனால் அந்த மாதிரி ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். மோல்டு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பக்குவத்தில் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மில்க் பேடை நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து கடையில் கொடுக்குற மாதிரி அந்த ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேங்க. இது இப்படியே விடாமல் இதுக்கு பாதாம் வச்சுருக்கேன். ஒரு இதில் ஆப்ரிகாட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், கேஷ்யூ நட் வச்சுருக்கேன். இது வந்து அக்ரூட் பருப்பு வச்சுருக்கேன். இது வந்து ஃபிக் வச்சுருக்கேன். இப்போ ஒன்று வந்து ப்ளைனாக விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ப்ளைன் பேடாவாக சாப்பிடாம மேக்ஸிமம் பிஸ்தா மட்டும்தான் கடையில் வைப்பாங்க. இல்லை ஒவ்வொரு கடையில் வெறும் ப்ளைனாக இருக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு எப்படியும் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வச்சுருப்போம். இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது இதுக்கு மேலே வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா இந்த ஸ்வீட்டு சாப்பிட்ட திருப்தி இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் இந்த பருப்பு நம்ம கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்குங்க. மில்க் பேடா கேட்டாலே நம்ம கடைக்கு தான் போய் வாங்கி கொடுப்போம். அது ஈஸியாக நம்ம வீட்டில் பால் பவுடர் இருந்தாலும் நாமளே ஈஸியாக செஞ்சிடலாங்க. வெறும் பால் பவுடர், 1 கப்பு பால் பவுடர், 1/2 கப்பு பால், 1 டேபிள் ஸ்பூன் கீ இருந்தால் போதும். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லாம் மெஷர் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு சர்க்கரை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா 1/2 கப்புக்கு கம்மியாக 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அந்த கடையில் கிடைக்கிறத விட சூப்பராகவே நம்ம சத்தான சுவையான மில்க் பேடா ரெடி பண்ணியாச்சுங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.